ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மனோகரன் பேச்ச நம்பி முழுசா அவங்க நம்பிர்றாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வர்றதாகவும் ஒத்துக்கிறாங்க. மறுநாள் சொன்னபடியே மனோகரன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் சோழனும் நிலாவும் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக அவர் கார்லேயே போகிறாங்க. முன் சீட்டில் கார் ஓட்டிக்கிட்டு சோழன் போகிறாரு. பின் சீட்டில் நிலாவுடைய அப்பாவும் நிலாவும் உட்காந்து பேசிக்கிட்டு போகிறாங்க. அம்மாவா அண்ணன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, மனோகர் சொல்கிறாரு, ஏம்மா நீ ஒரு வாரம்தான் இருப்பியா? கூட ஒரு வாரம் இருக்கலாம்ல, எங்களை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுலம்மா. அம்மா அப்பாவோட கொஞ்சம் நாளைக்கு கூட ஒரு மாதம் கூட நீ இருந்துட்டு வரலாம்ல அப்படிங்கிறாப்புல. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லைப்பா, நான் சேரன் அண்ணாவுக்கு இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்க்குற இடம் பூரா ஏதோ ஒரு வகையில் தட்டிட்டு போகுது. அவருக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தாப்பா நான் அந்த வீட்டை விட்டு வர யோசிக்கணும். ஏன்னா அவருக்கு அந்த வீடை எல்லாரும் பொண்ணு தங்காத வீடு, பொண்ணு ராசி இல்லாத வீடு அப்படின்னு ஒரு பேரை வேற ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை மாற்றுறதுக்காகவே அவருக்கு ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாப்பா அந்த வீட்டை விட்டு நான் வருவேன் அப்படிங்கிறாப்புல. அப்படியாம்மா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கையிலே அவருக்கு ஒரு நினப்பு வருது. எப்படியாவது ஒரு சிக்கலான இடமா தான் இந்த வீட்டில் நம்ம சம்மந்தம் பண்ணணும். ஏன்னா நம்மளை விட்டு பிரித்து இவன் சோழன் கூட்டிகிட்டு போனேன் நம்ம பொண்ணை. அதே மாதிரி இவன் குடும்பத்துக்கு ஒரு வில்லியான பொண்ணை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கிறத இவன் பார்த்து கண்ணீர் விடணும். அப்போ தான் நம்ம நிலைமையை அவன் உணர்வான் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு வேண்டிய இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருக்கம்மா, அவர்கிட்டனா போய் நம்ம மறுபடியும் நான் கேட்டு பார்க்குறேன். ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னார், வேணா இங்கே பேசி பார்க்கலாமா அப்படிங்கிறாப்புல. என்னப்பா சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. ஆமாம்மா, ஏற்கனவே நான் சொல்லி வச்சுருந்தேன், அவரும் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தார். அதனால் நம்ம போனதும் அந்த வேலையை முதல்ல பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டதும் சோழன் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தவர், இந்த ஆள் சொன்ன மாதிரியே நிலாவை பிரிச்சிருவாரா? ஏன்னா நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு இந்த ஆள் இவ்வளோ தீவிரமாக செயல்படுறதுக்கு என்ன அவசியம்? அப்போ பார்த்து வச்சுட்டா நம்ம மக நம்ம வீட்டோட வந்துடுவான்ட்டு இவர் திட்டம் போடுறாரா? சொன்னபடியே நம்மளை விட்டு நிலாவை பிரிச்சிருவாரா அப்படின்னு ஒரு பயத்திலே கார் ஓட்டிக்கிட்டு போகிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிடுறாங்க. நிலாவையும் சோழனையும் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சோழனை பார்த்து சந்தோஷப்படலை, நிலாவை பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் நிலாவும் எல்லாரோடையும் அம்மா, அண்ணன் பொண்ணு, அண்ணி எல்லாத்தோடையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சோழனையும் அவங்களுக்கு முன்னாடி எல்லாருமே சோழனை அந்த தாங்குற மாதிரி அவ்வளோ நடிப்பு நடிக்கிறாங்க எல்லாருமே, மதியை தவிர. சோழனே அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு நிலாவுக்கு முன்னாடி இவ்வளவு பர்ஃபெக்டாக நடிக்கிறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இதை இப்படியெல்லாம் இவங்க பண்ணையில் இவங்கள பற்றி தப்பாக சொன்னால் எப்படி நிலா நம்ப போகிறா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. என்னடா பண்ணுறது, நல்லா வகையாக சிக்கிக்கிட்டோமே அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே புலம்புறாரு. இந்த இடத்த விட்டு எப்படி நிலாவை நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் தெரியலையே அப்படின்ட்டு அவர் எப்படி பிளான் போட்டால் நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற யோசனையில் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே மனோகர் பார்த்து மறுநாளே போய் புரோக்கரை பார்க்குறாரு. புரோக்கர்கிட்ட சொல்கிறாரு, ஏதோ ஒரு இடம் வில்லியான பொண்ணுன்னு சொன்னீங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காப்புல, வேணா அந்த இடத்த பேசி முடிப்போமா அப்படின்னு கேட்குறாப்புல. சரின்ட்டு புரோக்கரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொண்ணை பற்றி உண்மையான குணத்தை மாப்பிள்ளை வீட்டில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, பொண்ணு தங்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு, அப்படித்தான் நீ சொல்லி அவங்களுக்கு பேசி முடிக்கணும் அப்படிங்கிறாப்புல. நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அங்கே பேசுகிறேன் சார் அப்படிங்கிறாப்புல புரோக்கரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வர்றியாம்மா, நம்ம போய் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு சேரன் வீட்டுக்கே போகலாமா அப்படிங்கிறாப்புல. இல்லை, சேரன் வேணா இங்கே வர சொல்லி பொண்ணு வீட்டை பார்ப்போம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே சேரனுக்கு நிலா ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா, அப்பா உங்களுக்கு ஒரு இடம் பார்த்து வச்சுருக்காருண்ணா, பொண்ணு அருமையான பொண்ணா, நம்ம குடும்பத்துக்கேற்ற பொண்ணா, அதனால் நீங்கள் குடும்பத்தோடு இங்கே வாங்க, நம்ம இங்கே தான் திருவண்ணாமலையில் தான் பார்த்துருக்காங்க பொண்ணு, அதனால் நம்ம எல்லோரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிறாப்புல. எதுக்குமா அப்பா இது தேவையில்லாத வேலை, நீ போய் சந்தோஷமாக இருந்துட்டு வானா, எனக்கு பொண்ணு பார்க்கவா இங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சேரன். இல்லைண்ணா, அப்பாட்ட எல்லா விவரமும் சொன்னேன், அதனால தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு அப்பா சொல்லியிருக்காரு, எதுக்கு நம்ம வர்ற வாய்ப்பை விடுவானே, அதான் அப்பா சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, அதனால தான் நான் எப்படியாவது பொண்ணு அழகாக இருப்பாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு, அதனால் எதுக்கு நம்ம இந்த இடத்த விடுவானே, நம்ம பார்ப்போம், பிடிக்கலைன்னா நம்ம வேணாம் சொல்லிடுவோம்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா சொல்லவும் வேறு வழி இல்லாமல்
சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட போன குடுமா அப்படிங்கிறாரு. அவங்க நிலா ஏதோ சொல்லுதே, என்னடா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இங்கே உனக்கு ஏதோ பொண்ணு இருக்கிறதாக என் மாமனார் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியலை. சரி நீங்கள் வந்து குடும்பத்தோடு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை போய் பார்ப்போம், பிடிச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிறாப்புல. மனசு இல்லாமல் தான் பேசுகிறாரு சேரன். ஏன்னா வந்து நிலாவை வச்சுக்கிட்டு எதுவுமே பேச முடியல அவர்னால. உடனே குடும்பத்தோடு கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்ததும் அவங்களையும் நல்லா வந்து சந்தோஷமாக வரவேற்கிறாங்க நிலா வீட்டில். நிலாவே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நம்ம வீட்டாளுகளை கவனிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. உண்மையிலே நம்ம குடும்பம் வந்து டோட்டலாகவே மனசு மாறி இருக்காங்க, இல்லைன்னா இந்த அளவுக்கு பாசமாக எல்லாத்துட்டையும் நடந்துக்கிற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனை கூட்டிக்கிட்டு பொண்ணு பார்க்க போகிறாங்க. பொண்ணு பார்த்தா பொண்ணு அவங்க சொன்ன மாதிரியே பொண்ணு அழகாக இருக்குது. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொண்ணை பிடிச்சி போகுது. பொண்ணு வீட்லேயும் சொல்லி வச்சுருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒத்து போகிற மாதிரி பேச சொல்லுங்கள். உங்கள் பொண்ணை தனியாக கூப்பிட்டு பேசினா கூட உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிருவேன். எல்லா விவரமும் புரோக்கர் சொல்லிட்டாரு. நிலாவுடைய அப்பாவும் சொல்லிட்டாரு. அதனால் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு களங்கம் வராத அளவுக்கு நான் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுவேன் அப்படின்னு மட்டும் பேச சொல்லிடுங்க அப்படின்னு எல்லா டயலாக்கையும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதேபடி மாப்பிள்ளையை கூப்பிட்டு தனியாக பேசணுங்கிறாங்க அந்த பொண்ணே. சரின்னு சொல்லிட்டு சேரனை போக சொல்கிறாங்க. அப்பையும் சொல்கிறாங்க, பாண்டியன் பல்லவன்லாம் அண்ணே சொதப்பிராதனே, இந்த இடத்துலையாவது தைரியமாக பேசு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணதும் அந்த பொண்ணும் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே டயலாக்கை வரி வரியாக வரிஞ்சு தள்ளுறாங்க. உங்களுக்கு ஏற்ற பொண்ணாக நான் இருப்பேன், உங்கள் அண்ணன் தம்பிகளை என் கூட பிறந்த சகோதரனாக நான் நினப்பேன், அந்த குடும்பத்தை நான் கட்டி காப்பாற்றுவேன் அப்படி இப்படின்னு வசனத்தை விட்றாங்க. அதை உண்மையிலே நம்பிடுறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி யாருமே என்கிட்ட இதுவரையும் சொன்னதில்லை, நீங்கள் ஒருத்தர் தான் என் தம்பியை உங்கள் கூட பிறந்தவனாக பார்ப்போம்னு சொல்கிறீங்க, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து சொல்கிறாரு. எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போ ஒரு நல்ல நாளை பார்த்து நீங்கள் முடிக்கிறீங்களோ முடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே வந்து மனோகரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இருடா இனிமே தாண்டா உங்கள் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டையும் குறிக்கிறாங்க. இப்போ மனோகரன் சொல்கிறாரு, இப்போதைக்கு வெத்தலை பார்க்க வேணா இங்கேயே மாற்றிடுவோம் அப்படின்றாங்க. இல்லை எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லைம்மா, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருச்சு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஏன் நம்ம தட்டிக்கிட்டே போகணும்? ஏற்கனவே வந்து சேரனுக்கு தட்டிக்கிட்டே போகுதுன்னு நீ தான் சொல்கிற, சேரனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தானே இருந்தா சந்தோஷமாக தானே இருக்காரு அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம நினச்சபடியே இந்த இடம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடுறாங்க. சரி அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு முத நாள் நிச்சயம், மறுநாள் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நாள் குறிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்ககிட்ட இருந்து யாரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்டு ரொம்ப ஷாக்காகுது. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிலாவை இந்த இடத்துலேருந்து பிரிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையே வர்றாரு. ஒரு பக்கம் அண்ணனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் நிலா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மூஞ்சியே இல்லை, அதோட மௌனமாகவே வர்றாரு.